பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கறாங்க. அதாவது ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல ஒரு வருஷம் அட்மிஷன் 20% அதிகரிக்குது, அடுத்த வருஷம் 20% குறையுது, அகைன் மூணாவது வருஷம் 20% அதிகரிக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா அதிகரிக்குது குறையுது, இந்த மாதிரி மாறுது. ஸோ அப்ப 2018 இருந்து 2021 ஸ்டார்டிங்ல அதோடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய சதவீதம் ஓவராலா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குமா குறைஞ்சிருக்குமான்னு கேட்கறாங்க. ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, ஒரு மக்கள் தொகை கணக்காக இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பொருளோட மதிப்பு இருந்தாலும் சரி, இதே மெத்தட் தான். ஸோ இந்த மெத்தட் சம் கேட்டா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோ அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்குது. கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னே குயிக்கா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஸ்கூல்ல ஒவ்வொரு வருஷமும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2018 அந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் எண்ணிக்கை 20% அதிகரிக்குது. அடுத்தது 2019 அந்த ஸ்டூடெண்ட் எண்ணிக்கை 20% குறையுது. நெக்ஸ்ட் 2020 மறுபடியும் 20% அதிகரிக்குது. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டா போயிட்டே இருக்கு. அப்ப 2021 முதல்ல 2021 ஸ்டார்டிங்லயே ஓவராலா எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்குமா இல்ல குறைஞ்சிருக்குமான்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ பாருங்க இங்க என்ன சொல்றாங்க, 2018 அடுத்தது 19 அடுத்தது 20. ஏன்னா 21 ஸ்டார்டிங்லயே கேட்டாங்க, அப்ப 21 நமக்கு தேவையில்லை, இந்த 3 வருஷம் மட்டும் இருந்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 2018 20% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 20% அதிகரிச்சு 20% எப்படி எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படியே 5ஆல கேன்சல், 20ஆல கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். நெக்ஸ்ட் 2019 ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அதிகரிச்சிருக்குது, அப்ப 2019 என்ன குறையும், 20% குறையும். ஸோ 20% எழுதுவோம், 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். ஸோ இது 2019 முதல்ல கொடுத்துருக்கிற இந்த பர்சன்டேஜ் பின்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2020க்கு என்னவும் அகைன் பார்த்தீங்கன்னா 20% அதிகரிக்கும். ஸோ அப்ப 20 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 சீக்வல் அப்படியே கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 5 வரும். நெக்ஸ்ட் இந்த 3 வருஷத்துக்கான பின்னத்துல இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. என்ன இருக்குது, 5 × 5 × 5 அப்படியே பிரிக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க நியூமரேட்டர் வேல்யூ போடணும். அதுக்கு அதாவது இங்க அதிகரிக்கிறாங்கன்னு சொன்னாங்களா, அதிகரிக்குன்னு சொன்னா 2ஐ கூட்டிக்கணும், குறையும் சொன்னா மைனஸ் பண்ணிக்கணும், ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க அதிகரி ஃபர்ஸ்ட் பாருங்க 2018 அதிகரிக்குது. ஸோ அப்ப 5 + 1 6 பெருக்கல். அடுத்தது 2019 குறையுது, 2019 பாருங்க ஆல்டர்னேட் குறையுது, அப்ப 5ல் 1 போச்சுன்னா 4 இன்ட்டு அகைன் 2020 அகைன் அதிகரிக்குது, அப்ப 5 + 1 6. நெக்ஸ்ட் அப்படி பெருக்குங்க 125 அதாவது 5 × 5 × 5 125. அதே மாதிரி 6 × 4 × 6 144. இந்த 125 அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை. ஸோ இந்த 144 அப்படிங்கிறது அந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாணவர்கள். அப்ப பாருங்க 125 இருந்து 144 வந்து அப்ப அதிகரிச்சிருக்குது. கொஸ்டின்ல அதிகரிக்குமா இல்லையான்னு கேட்டிருந்தாங்க, குறையுமான்னு கேட்டா நம்ம அதிகரிக்கும் போட்டுடலாம். ஆனா அவங்க என்ன கேட்கறாங்க, பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்ப இந்த ரெண்டு வேல்யூக்கான டிஃபரன்ஸ். ஸோ 144 125 போச்சுன்னா 19 வகுத்தல், எப்பவுமே வகுத்தல் ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் போடணும், வகுத்தல் போடணும். 125 × 100 25ஆல கேன்சல் பண்ணா இங்க 4 இங்க 5. ஸோ 19 × 4 76 வகுத்தல் 5 இருக்குது. ஸோ 76 5ஆல கேன்சல் பண்ணுமா 15.2% அதிகரிச்சிருக்கும். சரிங்களா, அதாவது ஸ்டார்டிங் 2018 இருந்து 2021 முதல்ல 2021 ஆரம்பத்துல அந்த பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 15.2% அதிகரிச்சிருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.